வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு Terraceout. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா சர்க்யூட் அனாலிசிஸோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரெகுலேஷன் 2021 அண்ணா யூனிவர்சிட்டி பேஸ்டு உங்களுக்கு சப்ஜெக்ட் கோடு இதுதான் இருந்ததுன்னா நீங்கள் இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபாலோ பண்ணுங்கள். EC3251 இதுதான் சப்ஜெக்ட் கோடு. இப்போ சர்க்யூட் அனாலிசிஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போகிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான். அதாவது நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லேயே நீங்கள் லீவ் பண்ணி படிக்கக்கூடாது. கரெக்டாக அதை மட்டும் படிக்கணும். நம்ம கொடுக்குறது 2-3 கொஸ்டின் தான் கொடுப்போம். அது தெளிவாக படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தா பாஸ் ஆகிடலாமா அப்படிலாம் கேட்குறீங்க. கண்டிப்பாக பாஸ் ஆகிற மட்டும் இல்லை, நல்ல ஒரு கிரேடே எடுக்கலாம். சரிங்களா? இப்போ யூனிட் 1 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்க போயிடுவோம். யூனிட் 1 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா, அதுக்கப்புறம் கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா. அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன் ஒன்று. இப்போ இந்த சர்க்யூட் அனாலிசிஸ் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யூனிட் 1லேருந்து 5 வரைக்கும் ஃபுல்லாகவே ப்ராப்ளம்ஸ் தான். நீங்கள் வந்து ப்ராப்ளம்ஸ் தெரிஞ்சால் தான் இந்த சப்ஜெக்டே பாஸ் ஆக முடியும் அப்படின்ட்டு உங்களுக்கு எழுதி வச்சுக்கலாம். ஏன்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் எல்லா யூனிட்லேயும் ப்ராப்ளம்ஸு. அதனால் இப்போ நீங்கள் வந்து இந்த செமஸ்டர் ஸ்டார்டிங்லே இந்த வீடியோ இப்போ பார்த்துட்ருக்கீங்கன்னா நீங்கள் வந்து இந்த சர்க்யூட் அனாலிசிஸ் கிளாஸை மட்டும் பங்க் பண்ணாமல் தெளிவாக அட்டென்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு கிளாஸில் நீங்கள் கவனித்தா மட்டும்தான் இந்த பேப்பரை நல்லா ஈஸியாக உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் எப்படி அப்ரோச் பண்ணுறது ஈஸியாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து எப்படி சால்வ் பண்ணுறது உங்களுக்கு இந்த பேப்பரே ஈஸியாக தெரியும். அப்படி இல்லைனா நம்ம கூட கொஞ்சம் வீடியோஸ் போட்டிருக்கோம். கிர்ச்சாஃப்ஸ்ல அதுமாதிரி உங்களுக்கு நோடல் மெஷ் அனாலிசிஸ் அதுமாதிரி கொஞ்சம் வீடியோஸ் போட்டிருக்கோம். அதை கூட நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா கிளாஸில் நல்லா கவனிங்க. சரிங்களா? இப்போ யூனிட் 1 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்ப்போம். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் டாபிக்ஸ் தான். சரிங்களா? நான் சொல்கிற எல்லா யூனிட்லேயும் எல்லா டாபிக்ஸுமே ப்ராப்ளம் டாபிக் தான். உங்களுக்கு சில இதில் மட்டும் உங்களுக்கு தேரி பேஸ் இருந்தது அதையும் படித்து வச்சுக்கோங்க. ஆனால் டாபிக்ஸ்னால் சொல்கிறேன். நீங்கள் அந்த டாபிக்ஸில் வந்து என்னெல்லாம் படிக்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா நான் யூனிட் 1லேருந்து 5 வரைக்கும் சொல்கிற டாபிக்ஸில் டெஃபினிஷன்ஸ், அதுக்கப்புறம் பிரின்சிபிள்ஸ் இருந்தால் பிரின்சிபிள்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேரி இருந்தால் தேரி, அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக இருக்கும் ப்ராப்ளம்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜ் அட்வான்டேஜ் அதெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா இது வந்து நம்ம டாபிக்ஸ் 1லேருந்து 5 வரைக்கும் சொல்கிறோம். அது வந்து உங்களுக்கு ஷார்ட் ஆன்சர் லாங் ஆன்சர் ரெண்டுமே கவர் ஆயிரும் நம்ம சொல்கிறதுல. சரிங்களா? யூனிட் 1 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்க போயிடுவோம். கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா, வோல்டேஜ் லா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர் இன் சீரீஸ் அண்ட் பேரலல், அதுக்கப்புறம் நோடல் அனாலிசிஸ், மெஷ் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் ஓம்ஸ் லா. இதில் பார்த்தீங்கன்னா கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா, வோல்டேஜ் லா, ஓம்ஸ் லா இந்த 3 தரவாக இருந்துட்டிங்கன்னா இந்த 2 ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. அதாவது கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா, வோல்டேஜ் லா, ஓம்ஸ் லா, நோடல் இல்லை மெஷ் அனாலிசிஸ் எதாவது ஒன்று தரவாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் இன் சீரீஸ் அண்ட் பேரலில் கூட நீங்கள் ஆப்ஷனில் லீவ் பண்ணலாம். ஆனால் நம்ம ரெக்கமெண்டேஷன்னா நீங்கள் வந்து இப்போது இந்த செமஸ்டர் ஒழுங்கு கவனிக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து இதில் இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸையும் பார்த்தா தான் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும். உங்களுக்கு ஏபி ஆப்ஷனில் உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் ஈஸியாக தெரியுதோ அதை நீங்கள் சால்வ் பண்ணலாம். அதனால தான் நம்ம இது எல்லாம் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே உங்களுக்கு ஈஸி தான். சின்ன சின்ன ஃபார்முலாஸு கொஞ்சம் லாஜிக்ஸ் தெரிஞ்சாலே ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் ப்ராப்ளம்ஸு. அதனால தான் நம்ம இது எல்லாம் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸு. இதில் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸில் நீங்கள் எல்லாமே அரைங்குறையமாக படித்தாலும் நீங்கள் ஈஸியாக ஒன்று எழுதிடலாம். சரிங்களா? ஆனால் நீங்கள் வந்து தெளிவாக இருக்கணும் கான்செப்ட்டில். இப்போ நான் எப்படி படிக்க சொன்னோம், இப்போ வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்னல ஒரு டாபிக் எப்படி படிக்கணும்னா அந்தமாதிரி படிச்சின்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் எதாக இருந்தாலும், எந்த கொஸ்டின் கேட்டாலும். அப்புறம் யூனிட் 2 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தெவிலியன்ஸ் அண்ட் நோர்டன்ஸ் ஈக்குவலன்ட் சர்க்யூட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர், அதுக்கப்புறம் சூப்பர் பொசிஷன் தியரம். இதெல்லாம் தான் உங்களுக்கு யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் யூனிட் 3 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து RLC சர்க்யூட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோடல் அண்ட் மெஷ் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் ஆவரேஜ் பவர், அப்பேரண்ட் பவர் அண்ட் பவர் ஃபேக்டர், இது எல்லாமே நீங்கள் பார்க்கணும். சரிங்களா? இது வந்து 2 மார்க்ஸில் கேட்பாங்க, இல்லைனா உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் அந்தமாதிரி கூட கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூனிட் 4 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். யூனிட் 4 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா RLC சர்க்யூட்டு, பேரலல் ரெசோனன்ஸ், சீரிஸ் ரெசோனன்ஸ், குவாலிட்டி ஃபேக்டர். இப்போ நான் சொல்கிற எல்லா டாபிக்ஸ்லையும் நான் எப்படி சொன்னனோ அதுவே படிக்கணும். சரிங்களா? நீங்கள் வந்து தேரி மாதிரி படிச்சிடாங்க. இந்த ப்ராப்ளம் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் தான் மோஸ்ட்டாக இந்த பேப்பரே, தேரி ரொம்ப கம்மி தான். சரிங்களா? இப்போ நம்ம கொடுக்குற டாபிக்ஸில் தேரி இருந்ததுன்னா தேரி படிச்சுக்கோங்க. மற்றபடி நான் எப்படி சொன்னனோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எப்படி சொன்னோம் அதேமாதிரி படிச்சிருங்க. சரிங்களா? அப்புறம் யூனிட் 5 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெட்வொர்க் டோபாலஜி, அதுக்கப்புறம் மியூச்சுவல் இண்டக்ஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு லீனியர் ட்ரான்ஸ்ஃபார்மர், ஐடியல் ட்ரான்ஸ்ஃபார்மர், இதெல்லாம் தான் உங்களுக்கு யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இதெல்லாம் தான். இப்போ இந்த சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இல்லை நம்ம சேனலுக்கு மெம்பர் கூட ஆகலாம். இந்த மாதிரி இன்னொரு நம்ம சந்திப்போம். நன்றி.